உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாட்சியோடும் உடுமலை சிவராஜ யோக பாடசாலை சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் நமக்கு எல்லாத்துக்குமே, இந்த ஆசிரமத்துக்கு, இந்த ஆசிரம சீடர்களுக்கு, இந்த ஆசிரம பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். என்னென்னா தைப்பூசம். வள்ளலாருடைய ஜோதி தரிசனம், முருகக் கடவுள் எங்கேயெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடத்துகளில் எல்லாத்துலேயுமே தைப்பூச திருவிழா. நமக்கு 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. அதெல்லாமல் பார்த்திங்கன்னா பௌர்ணமி. அப்போ இன்றைக்கி நம்ம ரொம்ப சிறப்பான நாள். இன்றைக்கி இந்த வாய்ப்பெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னா எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால தானே அதை பேச முடியும். அது மற்றவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்மளை கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் நான் எல்லாமே இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒன்று இந்த உலகத்தில் இருக்குன்னா இந்த பிரபஞ்சம் உருவாக்குனது. இது நம்ம பார்த்து உருவாக்குனதில்லை. நம்ம பார்த்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கோயிலை உருவாக்க முடியும், ஒரு வீட்டை உருவாக்க முடியும், ஒரு தொழிலை உருவாக்க முடியும். ஆனால் இயல்பா அந்த இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட நிகழ்வு தான். அந்த பரம்பூரில் ஒவ்வொரு நேரமும் நம்ம நினைக்கிறதுக்கும் அவங்க சொன்ன வழியில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பாகவும், அதாவது என்ன இன்னும் ஒரு அடி போய் மேலே சொல்லணும்னா, எத்தனையோ இதுகளில் தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்ருக்கோம். தெரிஞ்சு செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் ஏன் வருது, எதுக்காக வருது, அப்போ இது வர்றதுக்கு இது வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி இயற்கையினுடைய அந்த வரப்பிரசாதம் தான் இது. அப்போ சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இதெல்லாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு சிந்திக்கிறோம், செயல்படுறோம். ஆனால் நம்ம சிந்தனை சரியாக இருக்குதா, நல்லா இருக்குதா, சரியாக இருக்குதா, சரியாக இல்லையாங்கிற ஒரு முடிவு பண்ண முடியாத சூழலில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா எங்கே வேணாலும் கோயிலுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், பரிகாரம் பண்ணுறோம், அது இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் அது இல்லை, அதெல்லாம் கிடைக்கலைங்கிறது தான் இப்போ வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கிற தகவல், நான் உள்பட. அப்போ அந்த வகையில் பார்க்கணுன்னா நம்ம எதை கடைப்பிடிச்சா இதை அடைய முடியும், எதை கடைப்பிடிச்சா இதை அடைய முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ இதை அடையணும்னா மனித நேயமும் மாண்புள்ள ஒழுக்கமும் நம்ம கடைப்பிடிச்சி அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் நமக்கு அடிமையாகும். இந்த பிரபஞ்சமே நமக்கு அடிமையாகும் போது எந்த தெய்வம், எந்த கடவுள், எதன்னு நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வசப்படுமா, வசப்படாதான்? யோசனை பண்ணி பாரு. அப்போது ஒழுக்கமும் மனித நேயமும் அன்பும் அறனும் தர்ம சிந்தனையும் தயவும் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோன்னா எந்த கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. எதுக்கு போகணும்? நம்மளே ஒழுக்கமாக இருக்கிறோம், நம்ம எதுக்கு இன்னொரு கோயில் தேடி போகணும்? அங்கே கடவுளுக்கு என்ன வேலை நம்மக்கிட்ட?
கடவுளை யார் உருவாக்கணும்? மனுஷனான நம்ம தானே உருவாக்கணும். கடவுள் வந்து இந்த மாதிரி நான் இருக்கிறேன் நீ வான்னு சொல்லி கூப்பிடுச்சா நம்மளை? நம்ம ஏதாவது வெங்காயம் பார்த்துருக்குறோமா? இல்லை. ஒரு நம்பிக்கை, அவ்வளோதானே. ஆனால் ஏன் இதெல்லாம் வச்சாங்க? நீங்கள் கடவுள் இல்லை நாம தான் கடவுள்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ இதெல்லாம் இந்த கோயிலில் எதுக்கு? அப்போ இந்த பரிகாரங்கள்லாம் எதுக்கு? இந்த வேதங்கள்லாம் எதுக்கு? அப்போ இதெல்லாம் அவங்களாம் பெரியவங்க வச்சதெல்லாம் என்ன சும்மாவா வச்சாங்க? நீங்கள் மட்டும் இல்லைன்னு சொல்கிறீங்களே என்ன? அது வந்து வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அது பொய்ன்னு சொல்கிறது இல்லை, அதுக்கும் ஒரு காரணத்தோடு தான் அதை வச்சாங்க. காரணம் என்னென்னா, இந்த மனித மனம்ங்கிறது வந்து ரொம்ப மோசமானது. ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மனம் எப்படிப்பட்டதுன்னு, அதுக்கு அர்த்தம் சொல்லிக்கிட்டும் இருக்கோம் இல்லைங்களா? அர்த்தம் சொல்லிக்கிட்டும் இருக்கோம் இந்த மனித மனம் எப்படிப்பட்டது. அப்போ இந்த மனசை கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு ஆயுதம் வேணும். இப்போது ஆணை இருக்குதுன்னா ஆணை வந்து நம்ம சாதாரண மனுஷன் ஆணையை கட்டுப்படுத்தணுமே நம்ம. அப்போ நம்ம சொன்னோம்னா அது கேட்குதானே? இல்லை. அப்போ ஆணைக்குன்னு ஒரு அங்குசத்தை வச்சுருக்கிறான். அந்த அங்குசம்னு ஒன்று இல்லைன்னா ஆணை கட்டுப்படுத்த முடியாது, அது சௌகரியத்துக்கு தான் செய்யும். அது மாதிரி இந்த மனித மனம் கட்டுப்படணும்னா இந்த ஆன்மீகங்கிற அங்குசம் வேணும். இந்த ஆன்மீகங்கிற அங்குசம் இல்லைன்னா இந்த மனிதனுடைய மனம் போகல போகும். எங்கேயெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போகும். என்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்க அத்தனையெல்லாம் செய்யும். செஞ்சுட்டு அடி வாங்குற போது அது வந்து அடாடா இப்படி பண்ணி போட்டோமாடா நினைக்கும். அப்போ அந்த மாதிரி நிலையில் இந்த மனம் போயிருங்கிறதுனால தான் பெரியவங்கள்லாம் வேதங்களையும் வழிபாடுகளையும் கோயில்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இறைவன் வந்து நான் வழிபட்டீங்கன்னா நீ உன் மனம் அடங்கும், தாறுமாற உன் மனம் போகாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கோயில் வழிபாடு, வேதங்கள், சித்தாந்தங்கள் எல்லாம் வச்சாங்க. அப்படி ஒரு இந்த ஆன்மீகம்ங்கிறதே வேறு. ஆன்மீகம் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறது ஆன்மீகம் கிடையாது. ஏன்னு கேட்டால் இதில் நிறைய வழிகள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கத்தில் போகணுன்னா மனிதனுக்கு வந்து ஒரு 4 படிநிலைகள் அமைச்சிருக்கான். எது? இந்த இறை வழிபாட்டுக்கு சரியை, கிரியை, ஞானம், யோகம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். அப்போ இந்த ஞானத்துக்கு மேலே ஒன்று இருக்கு. அப்போ அந்த நிலைக்கு போகணுன்னா இதில் போனாலே அதுக்கு தடம் கிடைக்கும். அப்போது சரிங்கிறது வந்து முதல்ல போய் இப்போ 1ஆம் கிளாஸ் போகிறேன், உடனே எம்ஏ போய் படிக்க முடியுமா? பிஹெச்டி படிக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த 1ஆம் கிளாஸுங்கிறது கோயில், அது சரியை. அப்போ கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போனால் அது என்ன, அது எதாவது பேசுதா நம்மகிட்டன்னா? ஒன்றும் பேசலை. நம்ம வந்து நம்ம என்ன நினச்சிட்டு ஏன்னா நம்ம வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்றுமே பேச மாட்டேங்குது நம்மகிட்டன்ட்டு. 2வது ஒருத்தன் போகிறான், அவன் என்ன பண்ணுறான்? அவன் வந்தானே இது பேசலையே, இது பேச மாட்டேங்குதுன்ட்டு பாடனா ஒரு சமயம் சத்தம் போட்டாலோ பாடனாலோ அது காதுக்கு விழுமேன்னுட்டு ஒருத்தர் பாடுறியான், ஒரு சிலர் சாமி வந்துருச்சுன்னு ஆடுறியான். அப்பவும் அது பேசுறதில்ல. ஏன்டா ஆடுறீன்னு கேட்கறதில்ல, ஏன்டா பாடுறீன்னு அது கேட்கறதில்ல. கேட்குதா? கேட்டிருக்குதா? இல்லை. அது கிரியை. சரியை, கிரியை, அடுத்து யோகம், அதுக்கடுத்து இன்னொருத்த போகிறான். என்ன அவன் பாடனா, அவன் கூப்பிட்டான், அதுக்கெல்லாமே இது வந்து செவி சாய்க்கலையே. அப்போ இதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? மௌனத்தில் அவன் மௌனத்தில் அதை வந்து வழிபடுறான், யோகத்தில் உட்காடுறான். யோக குண்டம்னு சொல்கிறோம். இந்த யோக குண்டம் அடையாளம் தான். இன்னைக்கு காலையில் நம்ம செஞ்சோம் இல்லையா, இது ஒரு அடையாளம். அப்போ இதுக்கு மேலே என்ன ஒன்றுன்னு இவனுக்கு சிந்தனை வருது. இவன் தொடர்ச்சியாக அங்கே போகிறதுனால நான் சொல்கிறேன், இவன் போகிறவனுக்கு மட்டும்தான் இது அமையும். இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறவன் மற்றது இப்படிலாம் போகிறவனுக்கு
இது அமையும். சிந்திக்கக்கூடிய அந்த ஏன் இது பேச மாட்டேங்குதுன்னா, நான் சும்மா வந்துக்கிட்டே இருக்கிறேன், இவன் வீட்டுக்கு இவன் இப்போ போனால் ஏன்னு கூட கேட்கறது இல்லை, இவன் வீட்டுக்கு நான் ஏன் போகணும்னு கேட்குற மாதிரி சாதாரணமா? அப்போ கோயிலுக்கு போகும்போது நமக்கு இந்த சிந்தனை